வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11th அக்கௌண்டன்சி யூனிட் 12 ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்ட் 2. அதில் எக்ஸசைஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோவிங் பேலன்சஸ் டேக்கன் ஃப்ரம் த புக்ஸ் ஆஃப் சரவணன் calculate gross profit for the year ended December 31st 2017. இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் எப்படி பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. அது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபார்மேட் படி எது டெபிட் வரும் எது கிரெடிட் வரும் அப்படிங்கிறது பிரித்து போட்டு ஹையஸ்ட் அமௌண்ட்லேருந்து லோயஸ்ட் அமௌண்ட்டை லெஸ் பண்ணி காட்டுனதுனால நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்துச்சு. இப்போ என்னென்னா அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டாலும் நமக்கு வர ஆன்சருக்கு பேர் கிராஸ் ப்ராஃபிட் தான். இப்போ இங்கேயும் அதே தான். அவன் இன்டைரக்டாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுங்கன்னு சொல்லாமல் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், க்ளோசிங் ஸ்டாக், நெட் சேல்ஸ் டூரிங் த இயர், நெட் பர்ச்சேஸ் டூரிங் த இயர். இதுவும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார்மேட்டை வச்சு தான் நம்ம சம்மு போடணும். இப்போ சம் நம்பர் 2. In the books of Mr. Saravanan trading account for the year ended December on 31st 2017. Particulars amount particulars amount. கிரெடிட் சைடும் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டுன்னு எல்லாமே போட்டாச்சு. இப்போ சம்மில் என்னென்ன நம்ம கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படித்தோம், சம்மை பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன இருந்திருக்கு, அதில் ஓப்பனிங் ஸ்டாக் எந்த சைடு வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். ஓப்பனிங் ஸ்டாக் 1,50,000. அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன போடுவோம், டெபிட் சைடு பர்ச்சேஸ் சம்மில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அவங்க நெட் பர்ச்சேஸ் டூரிங் த இயர் புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க, சொல்லும்போது கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். நெட் பர்ச்சேஸ் டூரிங் த இயர் 1,50,000 கொடுத்துருக்காங்க, அது போட்டாச்சு. இப்போ பர்ச்சேஸ் எழுதணும் அப்படின்னா பர்ச்சேஸ் வந்தோடனே இன்னொன்று பார்க்க சொன்னேன். என்ன சொன்னேன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்திருந்தால் இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுக்கல, அதனால் டைரெக்டாக பர்ச்சேஸ் நெட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத டைரெக்டாக போட்டுட்டோம். அடுத்தது என்ன, டெபிட் சைடு மஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் கிரெடிட் சைடு. டெபிட் சைடு வர்றது என்னென்ன போட்டிருக்காங்க, அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எந்த சைடு வரும், டெபிட் சைடு தான் வரும். அப்போ என்னென்ன டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டைரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க, எதையுமே இன்க்ளூட் பண்ணாமல் எதையுமே சொல்லாமல் மெதான் சொன்னாங்க டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பொதுவாக கொடுத்துட்டாங்க, ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. அதனால் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது 8,000 போட்டாச்சு. வேறு எதுவும் இருக்கா, க்ளோசிங் ஸ்டாக்கும் சேல்ஸ் தான் இருக்குது. அப்போ அது ரெண்டும் டெபிட் சைடு வராது. எங்கே வரும், நெட் சேல்ஸ் அப்படிங்கிறது கிரெடிட் சைடு வரும் 4 lakh. க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது 25,000 கிரெடிட் சைடு வரும். இப்போ ஆட் பண்ணும்போது 4,25,000 அப்படிங்கிறது கிரெடிட் சைடு தான் உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் இருக்குது. அதே டைரெக்டாக தூக்கி டெபிட் சைட்லேயும் நேராக போட்டுட்டு அந்த 3 அமௌண்ட்டையும் கூட்டினா 3,08,000 வருது. அப்போ 3,08,000ஓட 4,25,000 லெஸ் பண்ணால் 1,17,000 தான் கிராஸ் ப்ராஃபிட். இப்போ அவங்க கேட்ட கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.